எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு இதை பிரீத்தியா ஜோடி மிக்சியில் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்துட்டு அதோட மெஷரிங் கப்லேயே 2 கப் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை சிட்டிக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது வந்து அந்த ப்ரௌன்ஸ் கலர் ஸ்பாட்ஸ் வர்றதுக்காக தாங்க. போட்டுட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இதோட மெஷரிங் கப்லேயே நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. 2க்கு 1ங்க ரேஷியோ. மாவு வந்துட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வந்துடுங்க. நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மிக்சியில் பிணைஞ்சங்காட்டி இது மாதிரி இருக்கணுங்க மாவு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டுங்க. அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதிலிருந்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் பால் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் மாவை உருட்டிக்குங்க. பால் ஷேப்பில் இது மாதிரி உருட்டி நல்லா தட்டி வரமாவு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரவுண்ட் சைஸில் தான் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க கட்டர் வச்சு. நான் இப்படியே தாங்க இன்றைக்கி தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாவு வந்துட்டு எப்படி தேய்ச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். திருப்பி போட்டாலும் தோசைக்கல் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் பபிள்ஸ் வந்ததையும் திருப்பி போடுங்க. அந்த சைடும் பபிள்ஸ் வந்ததையும் திருப்பி போட்டுட்டு 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்துட்டு கடைசியாக தாங்க போடணும். ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்காதுங்க. கடைசியில் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி எவ்வளோ நேரமானாலும் சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.